எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். பேர் வந்து ஆண்டவர் பழனிசாமிங்க. இவர் அண்ணா நகர் பகுதியில் வந்து 30 வருஷம் இங்கே ஓட்டு போட்டுருக்காரு. இன்னைக்கு இப்போ ஓட்டு போறதுக்கு இப்போ தான் வந்திருக்காரு. காலைல 9:30 மணிக்கு இவரோட ஓட்டை வேற யாராவது போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அதுக்காக ஞாயிற்றுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஓட்டை ஆல்ரெடி போட்டாங்களா? போட்டாங்களாமா, நேரத்தே போட்டாங்க. 9:30 மணிக்கு போட்டாங்க. எப்படி போட்டாங்க எல்லாமே இங்கே தான் இருக்கு. போடவே இல்லை. ஒரு வீடியோ எடுக்கலாம், உள்ளுக்குள்ள எடுக்கலாம், அது வரைக்கும் அனுமதி இருக்கிறதா? அனுமதி கொடுத்துருக்கீங்களா? ஓட்டு போட்டிருக்கிறேன். இன்னைக்கு என் ஓட்டை நான் உயிரோடு இருக்கும் போது இன்னொருத்த ஓட்டு போயிருக்கிறேன்னா நான் கையெழுத்து போட்டு ஓட்டு போடுறேன். ஆனா என் ஓட்டை ஒருத்தர் நேரம் வச்சு போட்டு போயிருக்கிறேன்னா அதை அதிகாரிகிட்ட கேட்காம யாருகிட்ட கேட்கறது? சொல்லக்கூடாது இல்ல, அதைத்தானே கேட்கிறோம். மீடியா நிக்கிறேன்னா அது அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. உங்களோடதையும் நாங்க கேட்கிறோம். 9:30 மணி பஸ் வண்டி இது வரைக்கும் வரலாங்களா? ஏதோ வெளியூர் வண்டி எல்லாம் உள்ள வந்துருக்கு. வெளியூர் வண்டி எப்படி இறங்குனது? பூத்துக்கு முன்னாடியே இறங்கிருக்காங்க. வெளியூர் வண்டி ஃபுல்லா நிக்கிறாங்க. எங்க கோரிக்கை வந்து பல்லடத்தில் கள்ள ஓட்டு போடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அண்ணா நகர் பகுதியில் கள்ள ஓட்டு போட்டதாக பரபரப்பு ஏற்பட்டு வாக்குவாதம் நடைபெற்றதால் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சமாதானம் செய்தனர். அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தற்போது தனது வாக்கை வேறு நபர்கள் போட்டுவிட்டதாகவும் காலை 10 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வந்து உள்ளே சென்று பார்த்தபோது தனது வாக்கு போட்டு விட்டதாகவும் அலுவலர்கள் தெரிவிக்கவே அதிர்ச்சியடைந்த பழனிசாமி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் போலீசார் மற்றும் அரசியல் கட்சியினர் எல்லாம் ஒன்று கூடி தனது ஓட்டை சமாதானம் பேசி தன்னிடம் டெண்டர் முறை ஓட்டை பெற்றுக் கொண்டதாகவும் இருப்பினும் அந்த வாக்கு சீட்டு கணக்கில் வருமா வராதா என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் அலுவலர்கள் சமரசம் செய்ய முயற்சி செய்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பழனிசாமி என் பேரு, 12வது வார்டு அண்ணா நகர். என் ஓட்டு வந்து யாரோ வேற யாரோ போட்டு போயிட்டாங்க. அந்த ஓட்டுக்கு கேட்டா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதையும் பேசி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அது என்ன சிறப்பு மூலியமா ஓட்டு போட முதல்ல அந்த காலத்துல ஓட்டு போடணும் பேப்பர் மூலம் அந்த மாதிரி ஓட்டு போட்டு என்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி தெரிஞ்சதுங்கண்ணா. நான் போய் பூத்துல பார்க்கல என்னோட ஓட்டு வந்து வேற யாரோ போட்டுட்டாங்க. அங்க கேட்டா நீதான் போட்ட அப்படின்னு என்னை தான் சொல்றாங்க. அவங்க வந்து கரெக்டான பதில் யாரும் கொடுக்கலீங்க. கரெக்டான பதில் யாருமே தரல. கடைசியில சண்டை கட்டி அதை எதையும் பேசி கடவுடி பேசணும் வரவே எனக்கு இந்த ஓட்டு முறை கொடுத்துருக்காங்க. பழைய காலத்துல அந்த காலத்துல வந்து முத்திரை வச்சு ஓட்டு போடுவோம்லங்க, அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு அந்த இதுல வச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. கையெழுத்து போடாம கை நாட்டு வச்சு ஓட்டு அவங்க போட்டுருக்காங்க. யாரு போட்டாங்கன்னு தெரியல. ஒரு 11:30 மணிக்கு போல வந்தாங்க இங்க ஓட்டு போடுறதுக்கு. இந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஏன்னா என்னோட ஓட்டு வந்து 9:30 மணிக்கு யாரோ போட்டு போயிட்டாங்க. இதான் நடந்திருக்குதுங்க. நான் வந்து தொலைபேசியில பண்ணிட்டேன். 5 அமுக்குங்க 6 1950 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷனு. அந்த நம்பருக்கு அடிச்சா அவங்க வந்து நீங்க உங்க மொபைல் ஆப் மூலியமா நீங்க தொலைவிக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா குறையில பதிவு செய்ய 6 அமுத்துன்னு சொன்னாங்க. அமுத்துனோம்னா மறுபடியும் அதே அந்த மொபைல போய் அடிக்குங்கிறாங்க. எந்த குறைய பதிவு செய்யல தேர்தல் கமிஷன். அந்த நம்பர் கொடுத்ததே வேஸ்ட். இது தெரியும் எங்களுக்கு மொபைல் ஆப் எடுக்கிறது எங்களுக்கு தெரியாதா? தேர்தல் கமிஷன் குறை நான் யாருக்கு போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? இங்க இருக்கிற தேர்தல் சொல்லும் போது அவங்க எங்களுக்கு தெரியாதுங்க, உங்க ஓட்டு வரலன்னா நீங்க தான் செக் பண்ணிட்டு போனுங்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு லிஸ்ட் வந்ததே இன்னைக்குதான் அரசியல் கட்சிக்காரங்க கொண்டு வச்சாங்க. அதுலதான் போய் செக் பண்ணேன். எங்களுக்கு ஓட்டு இருக்கு. இத்தனை வருஷமா ஓட்டு போகணும். ஒரு எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த எலெக்ஷன்ல ஓட்டு இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த பகுதியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த பகுதியிலே ஓட்டு போட்டிருக்கேன். இந்த எலெக்ஷன்ல ஓட்டு என்னோட ஓட்டு மட்டும் போக என் அண்ணன் இறந்து 14 வருஷம் ஆச்சுங்க. எங்க அண்ணனுக்கு ஓட்டு இருக்கு. எங்க அம்மா இறந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. ஆனா எனக்கு மட்டும் எப்படி இல்லாம போச்சு? இப்ப என்னோட வாக்குரிமை மறுக்கப்பட்டதா இல்லையா? இதுக்கு இது 250 வருஷத்துக்கு மேல 5 கிலோமீட்டருக்கு போயிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு தள்ளி இங்க இருக்கிற 250 ஓட்டை மாத்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இது எலெக்ஷன் கமிஷன் எப்படி மாத்தி விட்டாங்க? அண்ணா நகர்ல பிடிக்கிறவங்க அண்ணா நகர்ல ஓட்டு போடுறாங்க. வார்டு 12 இருக்கிறவங்க போய் மாணிக்கவரம் பஞ்சாயத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. அம்மாவளத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. எது எப்படி கொசம்பளத்துக்கு போய் இது மாதிரி ஓட்டு? இதெல்லாம் என்ன யாரு? இப்ப என்ன என்னோட வாக்கு மறுக்கப்பட்டது? இதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்க? நான் ஓட்டு போடலாம் குட்டுறேன்.
என்னோட கடமை தானே, என் கடமை செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எனக்கு இடையூறு பண்றாங்களா? இதெல்லாம் உடனடியா நிவர்த்தி செய்யணும். எனக்கு என்னோட ஓட்டு வேணும். இந்த இவரு பழனிசாமியோட ஓட்டு, இவர் வந்து இவரும் 40 வருஷமா இங்க குடியிருக்காரு, இவர் ஒரு 11 எலெக்ஷன் இங்க ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா இவரோட ஓட்டுமே யாரோ போட்டுட்டாங்க, உங்க ஓட்டு பதிவாயிருச்சு, நீங்க எப்படி ஓட்டு போட வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரோட ஓட்டு எப்படி பதிவாச்சு? இவரே இப்பதான் வர்றாரு, எப்படி பதிவாச்சு? பட்டன் கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கீங்களா? கண்காணிப்பு கேமரா வச்சு நீங்க பார்த்து கண்டுபிடிக்கணும்ல. அப்ப இவரோட்டு கல்லோட்டு போட்டிருக்காங்களா? அதுதான் அர்த்தம். கல்லோட்டு இங்க பதிவாயிருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ உங்க கையெழுத்து போட்டுருக்காங்க, கையெழுத்து கைராக வச்சுக்கிறாங்க, கைராக வச்சுக்கிறேன். நீங்க கேட்டதுக்கு